வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சாப்பிட்றதுலே பல வகை. சப்பளங்கள் போட்டு சாப்பிட்றது, கடாயில் சாப்பிட்றது, கால் நீட்டின்னு சாப்பிட்றது, நிறைய வகைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், என் மருமக சப்பளங்கள் போட்டு சாப்பிடுவாங்க, எங்கள் ஒய்ஃப் கால் நீட்டின்னு சாப்பிடுவாங்க, நம்ம கடாயில் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக இல்லை சோப்பாவில் கால் நீட்டி தான் உட்காந்துருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே இறக்கி உட்காந்துருப்போம். உனக்கு கால் மடக்க முடியாது இல்லை, அந்த ஜவ்வு ஒருவாட்டி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் ஜவ்வு ப்ராப்ளம். ஆக்சுவலாக சப்பளங்கள் போட்டு சாப்பிட்றது தான் கரெக்டு, ஆமாவா இல்லையா? அதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி சப்பளங்கள் போட்டு சாப்பிட்டா தான் கரெக்டு. வாங்க சாப்பிடலாம், சொல்லு. ரைட். நம்மளுக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டு சாப்பிட்றதுன்னா கடாயில் குழம்பு பண்ணுவாங்க. அந்த குழம்புல கொஞ்சம் சாப்பாடு போட்டு பரட்டிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சோறுன்னு ஒரு கடை இருக்குல்ல, ஹோட்டல் எதுவும் ஒன்று, கடாய் சட்டி சோறோ கடாய் சோறோ. எல்லாரும் சின்ன வயசுலலாம் எல்லாருமே அவங்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு என்ன செஞ்சாங்கன்னா கடாயில் என்ன செஞ்சாங்கன்னா சாப்பாடு விட்டு பண்ணி உண்டே தருவாங்க. அது அந்த காலம். இந்த காலத்து அந்த மாதிரி தரணும் இல்லையா தெரில. அதே மாதிரி பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது கீரை தயிர் பச்சடி. முளைக்கீரையா இது அரைக்கீரையா? அரைக்கீரை செய்யலாம், முளைக்கீரை செய்யலாம். இன்னைக்கு இது அரைக்கீரையில் செஞ்சுருக்காங்க. இது உடம்பு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி, மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும், அவ்வளோதான். இந்த மலச்சிக்கல், மனுஷனுக்கு பல சிக்கல், அதில் முக்கியமான சிக்கல் எடுக்கிறதெல்லாம் அதுதான். ஸோ யாராருக்கு கடாய் சோறு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பட் கன்ஃபார்ம் ஆகலை. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த இடம்னு நான் சொல்கிறேன், அது வீடியோ போகிறேன். ஓகே. அதே மாதிரி உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக சொல்லுங்கள். பர்த்டே ஃபங்க்ஷன், நிச்சயார்த்தம் எதுனா சொல்லுங்கள். சிறப்பாக ஒரு காமெடியாக சூப்பராக அழகாக சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா? அதே மாதிரி கேக் ஒன்றுனாலும் சொல்லுங்கள். ப்ரௌனி, டீ கேக் எல்லாம் மருமக பண்ணுறாங்க. ஏற்கனவே எல்லா வீட்டில் சொல்லியிருக்கிறேன். இல்லை டீ கேக் கேட்டால் உடனே பண்ணி கற்றுட்டுவேன். ஓ ரைட், ஓகே ஓகே. அதே மாதிரி மசாலாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், அது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக முருங்கை இலைப்பொடி, கருவேப்பிலை பொடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அது தோசைக்கு சாப்பாடுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என் நம்பர் வருது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக கடாய் சாப்பாடு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.